அடுத்ததாக நம்ம பேச போகிறது வந்துட்டு கேபிஒய் பாலா அவர்கள். அவர் வந்து இப்போ தான் ரீசண்டாக காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார். நான் ஏன் இந்த டாப்பிக்கையும் அந்த டாப்பிக்கையும் சேர்த்து பண்ணணும்னு நினச்சேனாக்க, நான் இப்போ இந்த ஊரில் இருக்கேன், யூஎஸில் இருக்கேன். ஒரு தேட்டரில் கூட காந்தி கண்ணாடி போடலைங்க. எல்லா தேட்டர்லேயுமே மேஜரான நல்ல முக்கியமான நடிகர்கள் நடித்த படங்கள் தான் வெளியாகிருக்கு. ஒரு தேட்டரில் கூட இல்லை. அதனால் என்னால் பார்க்கவே முடியலை. ஓடிடியில் வந்தால் தான் நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூவே கொடுக்கணும். ஏன்னா பார்க்க முடியல. இந்தியாலையும் இதே நிலமை தான். அதாவது ஒரு தேட்டருமே கிடைக்கிற போல இருக்குது கேபிஒய் பாலாக்கு. அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த டைரக்டர்ஸ் அந்த டீம் சொல்லியிருந்தாங்க, போட்டிருந்த தேட்டர் எல்லாமே ஸ்க்ரீன் டைமை வந்து குறைச்சிட்டாங்க போல இருக்குது. இந்த நிலைமை எதுக்கு வருது? கேபிஒய் பாலா நமக்கு தெரியும், அவர் வந்து நிறையா குக் வித் கோமாளிலே ஆகட்டும், அதே மாதிரி காமெடி ஷோஸ் எல்லாத்துலேயுமே வந்திருக்காரு. கலக்கப்போவது யாரில் வந்திருக்காரு, எல்லாத்துலேயுமே வந்திருக்காரு. மோரோவர் எனக்கு இம்ப்ரெஸ்ஸே ஆகலைங்க. அவ்வளோ பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கிள் வேணுமா அவங்களுக்கு, அதே மாதிரி படிப்புக்கு வேணுமா அவங்களுக்கு, யார் என்ன கேட்டாலும் உதவி. ஓகேங்க, தட்ஸ் ஓகே. அவர் வந்து சில பேர் சேனல்லலாம் போட்டிருக்காங்க, அவர் வந்து பப்ளிசிட்டிக்கோசரம் பண்ணுறாருன்னு. நம்மளால் ₹1 கொடுக்க முடியுமா? நான் பப்ளிசிட்டியே பண்ணுறனால என்னால் ₹1 ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியுமா? ஒருத்தர் பண்ணுறாருல, அது வந்து அத்தனை பேர்த்துக்கும் தன்னோட காசை வந்து காசுன்னு பார்க்காம பண்ணுறாருல. பிந்து கோஸ்க்கு இதே மாதிரி யாராவது நலிந்த கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அத்தனை பேர்த்துக்கும் பண்ணுறாருல கேபிஒய் பாலா. அப்போ வந்து அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்தா தான் என்ன? ஏன் வந்துட்டு எனக்கு இன்னொரு கொஷின் என்னன்னாக்க, ஏன் ஃபேமஸான ரிவ்யூவர்ஸ் கூட அவரோட படத்தை ரிவ்யூ பண்ணலை? நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டு தூக்கி விட்டிங்கன்னா அந்த படம் நல்லாவும் ஓடும். சில சமயங்கள்ங்க எல்லாமே வந்து அந்த அந்த காசு, அவர் சம்பாதிக்கிற காசு நாலு ஏழைங்களுக்கு தான் போக போகுதுன்னு, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் போகுது. போயிட்டு போகட்டுமே. அதனால என்ன? எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு எல்லாமே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு ஒரு ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூவர்ஸும் அப்படி. எனக்கு இது என்னோட பர்சனல் கருத்து. ஓகே, அந்த ஒரு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ₹100 வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போனால் என்ன? அந்த படம் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்களேன். ஏன் வந்து தேட்டர் ஸ்பேஸே கிடைக்காம நீங்கள் பண்ணுறீங்க? எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம் வந்து பயங்கர ஹிட் ஆகிடுமா? அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே அவங்கள வளர்த்துப்பாங்க. எனக்கு அதெல்லாம் இருந்ததுங்க. உண்மையாகவே என்னாலேயும் இந்த ஊரில் ஒரு தேட்டரில் கூட ஓடலை. என்னால் பார்க்கவும் முடியல. அதனால் அட்லீஸ்ட் நான் காந்தி கண்ணாடியை பற்றி அட்லீஸ்ட் இப்படி பேசினாலாவது ஒரு 2 மக்களாவது பார்ப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இது பண்ணுறேன். கட்டாயம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டு